தற்போதைய அண்மை செய்தி. புதுக்கோட்டை கரம்பக்குடியில் தீயணைப்பு நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசிற்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இந்த கடையடைப்பு போராட்டமானது வணிகர் தரப்பில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் உள்ளார். தேவராஜ் பழனி, வணிகர்களின் கடையடைப்பு போராட்டம் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தீயணைப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த தீயணைப்பு நிலையத்தை கரம்பக்குடியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லவராயன் பத்தை என்னும் பகுதிக்கு இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரம்பக்குடி வர்த்தக சங்கம் மற்றும் வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த வணிகர்கள் இன்று தங்களது வணிக நிறுவனங்களை அடைத்து அரசிற்கு தங்களை எதிர்ப்பு பதிவு செய்யும் விதமாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தீயணைப்பு நிலையம் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் மேற்கொண்டும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மற்றும் கரம்பக்குடி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தற்போது கரம்பக்குடியில் உள்ள நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தினால் மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மளிகை பொருட்கள், காய்கறிகள், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகாமல் மக்கள் அவதிப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்பு நிலையம் இடமாற்றம் முடிவை மாற்ற மாவட்ட நிர்வாகம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தொடர்ந்து கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக வணிகர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தேவராஜ் பழனி, தகவல்களுக்கு நன்றி.